என்னது பாலிடிக்ஸ் புரியல. அவங்க அண்ணனுக்கு ஆர்டருக்கு போவாங்க எடுத்து கொடுத்துருவாங்க. Compassion and a responsibility towards the society. 2787 such projects அவங்களுக்கு தேவையான விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ஆல்ரெடி அந்த தாட்ல இருந்துட்டு இந்த ஒரு வருஷமா என்னையும் அந்த தாட்ல திங்க் பண்ண வந்து எங்களுடைய கல்வி அலுவலர் டாக்டர் பிரின்ஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். Swaraj, the chairman of சட்டமன்ற தொகுதியில் அமைந்துள்ள நம்முடைய நார்த்திக் மேல்நிலைப் பள்ளி என்பது எனக்கு தெரிந்து ராயபுரத்தினுடைய முதல் பள்ளி என்று சொல்லலாம். ஆனால் முதல் பள்ளியாக இப்பொழுது இருப்பது CSI ராஜகோபாலாச்சாரியார் மேல்நிலைப் பள்ளி உயர்நிலைப் பள்ளி இருக்கிறது. இதே தெருவில் இருக்கக்கூடிய பள்ளி என்பது எல்லாம் நாம் அறிந்தோம். இது என்ன வந்திருக்குன்னா காரணம் முக்கியமாக சொல்ல வேண்டும்னா அது தாயார் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம மதிப்புரிய சட்டமன்ற உறுப்பினர் ராயபுரம் திரு ஐடியல் மூர்த்தி, அது மட்டும் நம்ம டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் திரு முருகேஷ்குமாரோடு சேர்ந்து நார்த் சென்னையிலே ஒரு வரலாற்று சிறுமுக இடங்க. அதில் இப்போ இந்த பர்டிகுலர்லி இந்த பர்டிகுலர் ஸ்கூல் பார்த்தீங்கன்னாக்கா CSI நார்த்திக் ஸ்கூல் 170 வருஷத்துக்கு மேலே பழமையான ஸ்கூல். அந்த ஸ்கூலில் இவங்க CSR மூலமாக அந்த ஏற்கனவே அரசு நிறைய ஊக்க அளிக்கும் வகையில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸோட இவங்களும் அடிஷ்னலாக இங்கே இருக்கிற இந்த மாணவ செல்வங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பல்வேறு ஐட்டம்ஸ், ஊட்டச்சத்து, அது மட்டும் இல்லாமல் பேகு, அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் கல்விக்குடைய ஒரு 35 ஐட்டம்ஸ் சேர்த்து கொடுத்துருக்காங்க. லயன்ஸ் 35 lakhs ஒர்த் ஐட்டம். பட் லயன்ஸ் கிளப்போட இந்த ஈடுபாடை நான் ரொம்ப பாராட்டுறேன். என்றால் தொண்டுவ நிறுவனங்கள் லயன்ஸ் இதெல்லாம் ஏற்கனவே நாங்கள் இருக்கும்போது அங்கன்வாடி சென்டர் இம்ப்ரூவ் பண்ணாங்க, கரிப்பரை இம்ப்ரூவ் பண்ணாங்க. இப்போ இந்த சமுதாய ஈடுபாடு வரும்போது அரசு மற்றும் சமுதாயம் எய்டட் ஸ்கூலாக இருந்தால் கூட எல்லாம் சேர்ந்து பண்ணும்போது மிக சிறப்பாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி வட சென்னையில் EBயில் இருந்தால் கூட, ஏற்கனவே மாநகராட்சி ஆணையாக இருந்தால் EBயில் இருந்தால் கூட இந்த ஊர் பிரச்சனையை சம்மந்தப்பட்ட கடந்த வாரம் கூட சட்டமன்ற உறுப்பினர் இங்கே இருக்க தேவைகள் கொடுத்து சொல்லியிருக்காரு. அந்த ஆங்கிலையும் இந்த விசிட் வசூலாக இருந்தது. சில கிராமப்புற பகுதிகளில் வந்து மின்சாரம் நான் சொல்லுங்க, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொல்றோம், ஏற்கனவே உங்களுக்கு வெறும் வளர்ச்சியில இந்தியாவில் நம்பர் 1 இருக்கு. அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் நம்ம சீரான மின்சாரம் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது. பட் அதே நேரத்தில் மிக வேகமாக வளரக்கூடிய இடத்துல இருக்கும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல 5000 சப்ளை இருக்கிற இடத்துல 10,000 வீடுகள் வந்துடுறது. ஸோ அதற்கு தேவைக்கேற்ப நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணோம்னு சொல்லி தான் சப்ளை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு நம்மளோட சம்மரில் எந்த தட்டுப்பாடின்றி ஸ்மூத்தாக போயிடுது. அதே நேரத்தில் டிஸ்ட்ரிபியூஷன் வரும்போதில் அந்தந்த பகுதியில் வேகமாக மழை பெய்யும்போது கரண்ட் போகிறது, அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கும்போது பவர் சப்ளை இதுவாக இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய பர்டிகுலராக இந்த ட்ரைபல் ஏரியாஸில் முதலமைச்சரும்
நம்மளோட ஜவ்வாது மலை அந்த மாதிரி ஏரியால ஸ்பெஷல் திட்டம் அதுல இந்த திட்டத்தின் மூலமாகவும் அந்த இண்டிவிஜுவல் சப்ளை பண்றதுக்கு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி நாங்க வந்து ஒரு 10,000 வீடுகள் ஐடென்டிஃபை பண்ணி 6,000 கொடுத்துக்கோம். மீதமுள்ள 4,000 நடைபெற்று வருது. பட் இன் ஜென்ரல்ங்க நம்ம ஃபோக்கஸ் போறாம நேற்றைய தினம் கூட முதலமைச்சர் இதற்குன்னு தனி ஆய்வு நடத்தினாரு. அவர் நம்ம சப்ஸ்டேஷன் இன்க்ரீஸ்டா நம்ம வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 100 புதிய சப்ஸ்டேஷனுக்கு டெண்டர் விட்டுருக்கோம். அதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோங்க. இந்த வட சென்னை பகுதியில் 700 வந்து அந்த சூப்பர் நார்த் சென்னை ஸ்டேஜ் 3 முழுமையாக செயல்பட்டு வருகின்றது. அந்த சூப்பர் தெர்மல் ஸ்டேஷன் வந்து அடுத்த 26க்குள்ள முடியும். உடன்குடி திட்டம் 1320 மெகாவாட் வந்து இந்த ஆண்டு இறுதிக்குள் ஒரு யூனிட் செப்டம்பரும் இன்னொரு யூனிட் டிசம்பருக்குள் முடியும். நாங்கள் முதலமைச்சரும் நேரடியாக இந்த பகுதியின் இந்த எங்க துறையின் அமைச்சரோட பண்றாங்க. சட்டமன்ற உறுப்பினர் போன்றவர்கள் அங்கங்கே இப்ப இன்னைக்கு பாருங்க இருட்டு மழை இருக்கும்போது ஃபியூஸ் ஆஃப் பண்ணக்கூடிய நிலைமை வரும்போது உடனுக்குடன் அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கும் அறிவுரைகளும் கைடன்ஸும் கொடுக்குறாங்க. எங்க அதிகாரிகளுக்கு என்னோட கூட அதிகாரம் அவங்க கிட்டையும் சொல்லுவோம், மக்கள் குறைகளை நீங்க கேளுங்க. கரண்ட் ஃபியூஸ் ஆஃப் ஆயிடுச்சுன்னா பொதுவான பிரச்சனை இல்லை, தனிப்பட்ட தெரு ஜங்ஷன் பாக்ஸ் பிரச்சனையா இருக்கலாம், டிரான்ஸ்ஃபார்மர் பிரச்சனையா இருக்கலாம், அதற்கு தேவைக்கேற்ப உடனடியாக நம்ம தீர்வு காண்டு கொடுக்கணும்னு சொல்லி அறிவுறுறாங்க. சரி, ஒருங்கிணைந்த தீர்மான பகுதியில் அவ்வப்போது வந்து இந்த மின்துறை ஏற்படுங்க மக்கள் பகுதிகளெல்லாம் சம்பவத்துக்கு போயிறாங்க. ஆனால் அதிகாரிகள் போனச்சா போனுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. இது வந்து ஏற்கனவே என்னோட கவனத்துக்கும் கொண்டு வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ரிக்டா என்ன சொல்லியிருக்கோம்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அதுக்கப்புறம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அந்த பகுதி வியாபாரி சங்கம் இருக்கலாம், இல்லை அந்த பகுதி மக்களாக இருந்தால் கூட ஏன் முதலமைச்சரை ஆய்வு கூட்டத்தில் இருக்கும்போது நம்ம பதில் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரச்சனை எடுத்துன்னா திருப்பி கிராஸ் வெரிஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். எங்க அதிகாரிகள்ட்ட என்னன்னா ஏதாவது நம்மளோட ஸ்பேர் பார்ட் இல்லை அப்படின்னாலும் உடனடியாக கவனத்துக்கு கொண்டு வந்து அதற்கான ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கோம். டெஃபினட்டா அதே மாதிரி இப்போ இந்த ஜோன் மீட்டிங் நடக்கிறது அந்த மாதிரி இருக்கும்பொழுதும் மக்கள் போகும்போது அங்கே நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணோம். ஒரு 3 நாள் முன்னாடி கூட நைட்ல நீங்க பாத்தீங்கன்னா கல்மண்டபத்துல ஒரு இடம் நமக்கு வீடுகள் அதிகமாயிடுது, ஜங்ஷன் பாக்ஸ் டிரான்ஸ்ஃபார்மருக்கு இடம் இல்லை. மக்கள் கேட்கும்போது அதுக்கு உடனடியாக நாங்க போய் அதோட குறைகளை இவ்வளோ பெரிய நிர்வாகம் இருக்கும்போது எல்லா இடத்துலையும் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு நாங்க சொல்றதும் தவறு. மறைக்காமல் பிரச்சனைகள் கீழ் லெவல்ல இருந்தா அதை உடனடியாக சார்ட் அவுட் பண்றதுக்கு மக்கள் குறைகளை நம்ம கேட்கறது நம்ம கடமைன்னு சொல்லி எல்லாருக்கும் நம்ம ரெகுலரா சொல்லிட்டு இருக்கோம். யாராவது அதுக்கு மீறி பண்ணாலும் அவங்க நடவடிக்கை. சரி, ஊழியர்கள் பத்தாயிரம் குற்றச்சாட்டு இருக்குது. குறிப்போம் திருவூற்றியூர் வந்து ஜோதி நகர்ல வந்து ஏஇ வந்து ஒரு வீட்டுக்கு போகல 200 பார்த்து கொடுத்தாரு. அது வந்து 60 டிகிரி கட்டாங்க குற்றச்சாட்டு. இது தவறான கருத்து இல்லைங்க. இந்த மின்சார வாரியத்துல ஒரு ஆல்மோஸ்ட் ஏற்கனவே நம்ம சட்டமன்ற உறுப்பினர் சொல்லலாம் சுமார் ஒரு 40,000க்கு மேல வேகன்சிஸ் இருக்கு. சாங்ஷன் போஸ்ட்டுக்கும் ஆள் இருக்கு இடத்துல. இப்போ 200 ஏஇஸ் வந்து கடந்த வாரம் நமக்கு கொடுத்துருக்காங்க. 400 ஏஇ போஸ்ட் பண்றதுக்கு நம்ம டிஎன்பிஎஸ் சீட் எழுதியிருக்கோம். அது இல்லாம ஒரு 2000 நம்மளோட களப்பணியாளர்களுக்கு எழுதியிருக்கோம். அது இல்லாம கடந்த ஒரு 7 ஆண்டுகள்ல 16,000 பேர் ரிட்டையர் ஆயிருக்காங்க. அதற்கும் நம்ம அரசு சொல்லி விரைந்து இந்த கடந்த சட்டமன்றத்திலையும் அறிவிச்சிருக்காங்க. விரைந்து ஃபில் பண்றதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அதே நேரத்தில் தற்பொழுது அந்த வேகன்சி இருக்குங்கிற உண்மையான நிலையை உணர்ந்து அதுக்கும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க செய்யப்படும்.